மதுரை அவனியாபுரத்தில் கோலாகலமாக தொடங்க உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய உள்ள காளைகளுக்கு தீவிரமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. காளைகளின் உடல் வலிமையை அதிகரிக்க நடைப்பயிற்சி, நீச்சல், மண் குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. காளைகளின் உடல் வலிமை மற்றும் ஊட்டச்சத்தை அதிகரிக்க பருத்தி விதை, புண்ணாக்கு, சோள நாற்றுகள் உள்ளிட்ட சிறப்பு உணவுகள் வழங்கப்படுவதாக காளை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல, பாலமேடு ஜல்லிக்கட்டுல, அலானூர் ஜல்லிக்கட்டுல அவுக்குறக்காண்டி மாடுகளை தயார் பண்ணிக்கிருக்கோம். மாடுகளுக்கு நல்ல கால் டெம்பரா இருக்கணும்ன்றக்காண்டி நீச்சல் பயிற்சி, நடைபயிற்சி கொடுத்துக்கிருக்கோம். அதே மாதிரி ஊட்டச்சத்து உணவுகள் பருத்தி விதை, புண்ணாக்கு, சோளநாத்து, தூசி, மற்ற ஊட்டச்சத்து அடங்கிய பொருட்கள் வழங்கி கொடுத்துருக்கோம். அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என காளை உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு கொஞ்சம் டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மாட்டுக்கு 200 டோக்கன். அது பத்தாவது, உள்ளூர் மாடே ஒரு 500 மாடு இருக்கு. அதுக்காண்டி உள்ளூருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா மாட்டுக்கும் டோக்கன் கிடைக்கிற மாதிரி இருந்தா போதும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.